அவன் கீழே விழுகையில் அடுத்த சேரவீரன் பாரியின் கழுத்தை நோக்கி குச்சியை வீசினான். கழுத்தை நோக்கி வந்த குச்சியை மின்னலாய் வலக்கையினால் பிடித்து நிறுத்தினான் பாரி. ஒருவனை வீழ்த்திய நிலவன் கீழிறங்கும் போதே வாளை உருவியிருந்தான். நிலவன் கால்கள் தரையை தொட்ட கணத்தில் நிலவனின் வாள் இரண்டாவது வீரனின் தலையை வெட்டி சரித்தது. கீழே விழுந்து இருந்த சேர வீரன் மெதுவாக எழ முற்பட அவனை வெட்ட வெறியுடன் நிலவன் வாளை ஓங்க, நிறுத்து என்ற பாரியின் சொல் பாரியை நோக்கி வந்த வாரியன், நிலவனை நோக்கி சென்ற முடியன், முன்னேறிய பரம்பு வீரர்கள் என அனைவரின் அசைவையும் தடுத்து நிறுத்தியது. நடந்ததைக் கண்டு அதிர்ந்து நடுங்கி போன பாணர்கள் பாரியை நோக்கி தரையில் விழுந்தனர். 1 மாத காலம் மூலிகை கரைசலில் ஊற வைக்கப்பட்டு இரும்பை போல் இறுகியிருந்த குச்சை தனது வலக்கையின் கட்டை விரலால் அழுத்தி ஒடித்த பாரி எழுந்தான். ஆவேசம் அடங்காத நிலவன் பாரியை பார்க்க, உன் வயதை ஒத்த சிறியவன் நிலவா, ஆயுதமின்றி நிற்கிறான் என்றான் பாரி. ஆனால் அவன் உன்னை கொல்ல வந்தவன் என்ற வாரியனின் குரலில் நடுக்கமும் சினமும் கொப்பளித்தது. சேரவேந்தனின் சொல்லை எதிர்த்து பேச இவனால் எப்படி முடியும் என்றான் பாரி. பிடிபட்ட சேரவீரன் உடல் நடுங்க பாரியை பார்த்தவாறே செய்வதறியாது நிற்க, பூவரசங்கம்பில் செய்யப்பட்ட அடிக்குச்சியால் தப்பை அடிக்கும்போது ஏற்படும் இசைக்கும் எடையுள்ள குச்சியால் தப்பை அடிக்கும்போது ஏற்படும் வேறுபாட்டையும் உணராதவனால் கலையை எப்படி ரசிக்க முடியும்? நீங்கள் இருவரும் நடந்து வந்த விதத்தை வைத்தே ஆயுத பயிற்சி பெற்ற வீரர்கள் என்பதை கணித்துவிட்டேன். பாணர்களுக்கான உடல் அமைப்போ ஆட்டமோ இல்லை. இதை எப்படி கவனிக்க தவறினான் சேரன் என்றான் பாரி. கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வழிய பெரும்பாணன், தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். சேரவேந்தன் உத்தரவிட்டதால் இவர்களை அழைத்து வந்தோம். இந்த சதி எங்களுக்கு தெரியாது என்றார். உங்கள் தவறு ஏதுமில்லை, கலங்க வேண்டாம். மிக நன்றாக இருந்தது உங்கள் கூத்து. இங்கே தங்கி வேண்டும் பரிசுகளை பெற்று செல்லுங்கள் என்ற பாரி, பாணர்களை நமது விருந்தினர் மாளிகையில் தங்க வையுங்கள். சேர வீரனை பாதுகாப்பாக சேரநாட்டு எல்லையில் விட்டுவிடுங்கள். போரில் பார்த்து கொள்ளலாம் என்றான்.